கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அநேக நாட்களுக்கு பின்பதாய் திருச்சபையிலே வந்து கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றியுடைய இதயத்தோடு கூட ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் சுகமாய் நலமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நான் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட வேத வசனத்தின் அடிப்படையிலே நான் பேசும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் சில காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அநேக காரியங்களை ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் நம்மிடத்தில் எதிர்பார்த்த பொழுதிலும் இந்த நாளிலே லாக்டவுன் முடிந்து ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முடிந்து மறுபடியுமாய் தேவன் அவருடைய சபையிலே நம்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை கொடுக்க என் ஆண்டவர் திருவுளம் கொண்டிருக்கிறார். அப்படி நாங்கள் மறுபடியுமாய் தேவ சபைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது இதற்கு முன்பதாய் நானும் நீங்களும் ஆராதித்த விதமாய், தேவனை நமஸ்கரித்த விதமாய், தேவனை தொழுது கொண்ட விதமாய் நாங்கள் சபைக்கு வராதபடி வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் தேவ சமூகத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய பிரகாரத்திற்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே எண்ணத்தோடு கூட தேவன் கொடுத்த இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய திருச்சபைக்கு மாத்திரமல்ல, என்னை கேட்கிற இன்னும் ஏனைய திருச்சபையை சேர்ந்தவர்கள், மற்ற திருச்சபையில தேவனை ஆராதிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பொதுவாய் தேவ செய்தியை கொடுக்க கர்த்தர் பாராட்டி நடக்கிறதுக்காக நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வருஷம் ஆரம்பித்து 177 நாட்களை முடித்து 178வது நாளிலே நாங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய் 6வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். எனவே இந்த நாளிலே தேவன் தாமே அவருடைய திருவசனத்தை கொண்டு நமக்கு போதித்து நாம் தேவனை ஆராதிக்க வேண்டிய விதத்தையும் எப்படி நாங்கள் தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்பதான அறிவுறுத்தல்களையும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே பதியும்படிக்கு ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாங்கள் சொல்லுவோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதல் நாளுக்காய், 6வது மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ கேட்கிறதா நம்முடைய பிள்ளைகளையும் பேசுகிறதான் என்னையும் தேவ ஆவியானவர் தாமே ஆளுகை செய்வாராக. நம்முடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு தேவரீர் எங்களை நீர் மாற்றும். உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய், உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், நம்முடைய வருகையில உமக்கு முன்பதாய் காணப்படுகிறவர்களாய் நாங்கள் ஆராதிக்கிறதான ஆராதனை, நமஸ்கரிக்கிறதான நமஸ்காரம் ஆண்டவர் உமக்கு ஏற்றதா இருக்கும்படியாய் இந்த நாளிலே எங்களுக்கு அறிவுறுத்தல்களை தந்து, ஆலோசனைகளை தந்து, எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களை நீர் நடத்துகிறார்கள். திவ்ய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் மிகுதியான நேரத்தை பொறுப்படுத்தி ஆவியான ஒரு ஆளுகை செய்து நடத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே, ஆமென். அநேக காரியங்கள் உண்டானாலும் இந்த நாளிலே நான் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு 7 காரியங்களை உங்களோடு கூட ஆலோசனையாய் அல்லது தேவனுடைய நியதியாய் உங்களுக்கு தந்து ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். ஆலயத்திற்கு வர வேண்டிய விதம், எப்படி நாம் ஆலயத்திற்கு வர வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி 14வது வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம் தொடங்கி 14வது வசனம் முடிய. அந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் தேவ சமூகத்திலே தாழ்மையுடன் வர வேண்டும் அல்லது நம்மை தாழ்த்தி வர வேண்டும் என்பதால் வேதம் நமக்கு அறிவுறுத்தல் தருகிறது. வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன் மற்றும் நாயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரியாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் அந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை சோதனைக்கிறேன்.
வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நம்முடைய கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாய்களினால் சொல்லியிருக்கிறார். இந்த பகுதி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள், அநேக முறை வாசித்திருப்பீர்கள். ஆன பொழுதிலும் ஆலயத்திற்கு வர வேண்டிய விதம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த முதலாவது காரணம், நம்மை தாழ்த்தி தாழ்மையுடன் தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். 2 பேர் ஜெபம் பண்ணும்படியாக கடந்து வருகிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், மற்றவன் பரிசேயன். அதிலே பரிசேயன் என்று சொல்லுகிறான், தேவனே, பரியாரக்காரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களை போலவும் அல்ல, இதோ எங்களோடு கூட ஆராதிக்கிற அந்த ஆயக்காரனை போலவும் அல்ல. நான் நேர்த்தியானவன், நான் நீதியானவன், நான் சரியானதை செய்கிறவன், உமக்கு பிரியமான விதத்தில் வாழ்கிறவன், வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன், என்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிலும் 100 ரூபாய் கிடைத்தாலும் அதிலும் 10 ரூபாய் நான் செலுத்துகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மேன்மைகளை, தான் செய்கிறதான காரியங்களை, நீதியை அவன் வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? அவன் தூரத்திலே நின்று, அவன் ஆலயத்திற்குள்ளே கூட வரவில்லை, மாறாய் வெளியிலே நின்று தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு, ஆண்டவரே, நான் பாவி என்று சொல்லி தன்னுடைய மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனுடைய இரக்கத்துக்காய், தேவனுடைய கிருபைக்காய் அவன் காத்து மன்றாடி வேண்டுதல் செய்து ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இவர்கள் 2 பேரிலே இவன் தான் முதலாவது தன்னுடைய நீதியை குறித்தும் தான் செய்கிறதான கிரியைகளை குறித்தும் சொன்னவன் அல்ல, தன்னை தாழ்த்தி தான் ஒன்றுமில்லை என்று சொல்லி என்னுடைய சமூகத்திலே தன்னை ஒப்புக்கொண்டவன் தான் சமாதானத்தோடு கூட வீட்டிற்கு செல்லுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக விதமான பிரச்சனைகளோடு கூட தேவ சமூகத்துக்கு வருவார்கள். ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தாழ்மை மாத்திரம் இருக்கிறதில்லை, தங்களை தாழ்த்துகிறதில்லை, மேட்டிமையோடு கூட தேவ சமூகத்துக்கு வருகிறதுனாலே தேவன் அவருடைய பிரகாரத்தில் இருந்து, அவருடைய பழிப்பிடத்திலிருந்து பேசுகிறதான வார்த்தைகள், சுட்டி காட்டுகிறதான தவறுகள் நம்முடைய இருதயத்தை அது தாக்கி நம்மை குற்றப்படுத்துகிறது நிமித்தமாய் போகும் பொழுது அநேகர் சமாதானம் இல்லாதபடி போகிறார்கள். ஏன் சமாதானம் இல்லாதபடி போகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்த வருகிறதில்லை, தேவ சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுக்க வருகிறதில்லை, தேவ சமூகத்திலே தேவன் தங்களை குறித்து சுட்டி காட்டுகிறதான அல்லது ஆவியானவர் தங்களோடு கூட இடைப்படுகிறதான காரியத்தை கேட்டு தங்களை மாற்றிக்கொள்ளும் சுபாவத்தோடு கூட வருகிறதில்லை. மாறாய் தேவாதி தேவனை ஆராதிக்க அவர்கள் எப்படி சபைக்கு வருகிறார்கள்? அந்த தேவனை காட்டிலும் பெரியவர்களாக, அந்த தேவனை காட்டிலும் நீதி உள்ளவர்களாக, அந்த தேவனுக்கே பாடம் சொல்லிக் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே, நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன் என்று சொல்லி தங்களுடைய புகழ் பாட்டை பாடுகிறவர்களாய் வருகிறது நிமித்தமாய் ஆலயத்திலே தேவன் தன்னுடைய பணிப்பிடத்திலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்தி தேவ சமூகத்தை விட்டு போகும் பொழுது சமாதானமற்றவர்களாய், அல்லது தேவ மனுஷனோடு கூட முரண்பட்டவர்களாய், அல்லது தேவ மனுஷனை திட்டுகிறவர்களாய், அல்லது தேவ மனுஷனை குறை சொல்லுகிறவர்களாய் கடந்து போகிறார்கள். காரணம் என்ன? தாங்கள் வருகிறது தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தேவன் சொல்லுகிறதான காரியத்திலே தங்களை மாற்றிக்கொண்டு உருமாற்றப்பட்டவர்களாய் போகிறதுக்கல்ல, வந்தவர்கள் வந்த வண்ணமாகவே வருகிறது நிமித்தமாய், அதாவது மேட்டிமையோடும் புகழோடும் தான் பெருமையோடும் வருகிறது நிமித்தமாய் தேவ ஆவியானவர் இடைப்பட்டு அவர்களை நொறுக்கி சமாதானம் இல்லாதவர்களாய் அனுப்பிவிடுகிறார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவ சமூகத்துக்கு
ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறவர்களாய், ஆண்டவர் சொல்லுகிறதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் நானும் நீங்கள் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொரு ஆராதனையும் எங்களுக்கு மகிமை உள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையும் நமக்கு ஒரு பண்டிகையாக இருக்கும். ஒவ்வொரு ஆராதனையும் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கும். வீட்டிலும் போயும் கூட குடும்பத்தோடு கூட அமர்ந்திருந்து கணவன் பிள்ளைகளோட, மனைவி பிள்ளைகளோடு கூட, ஏழை உறவுகளோடு கூட, ஏன் நம்முடைய சிநேகிதர்களோடு கூட, நம்மோடு கூட சேர்ந்து ஆராதிக்கிறவர்களோடு கூட கூட நாங்கள் போன் பண்ணியோ அல்லது இப்படியோ ஒரு விதத்தில் அவங்களோடு கூட இருந்து இந்த நாளிலே தேவன் எப்படி நம்மோடு கூட இடைப்பட்டார், எப்படி நம்மோடு கூட பேசினார், எப்படி தேவனை மாற்றினார் என்று சொல்லி தேவன் இடைப்பட்ட விதத்தை நாங்கள் சொல்வோம். எப்பொழுது சொல்வோம்? தாழ்மையாய் வரும் பொழுது, நம்மை தாழ்த்து தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது. முதலாவது நாம் அந்த சுபாவத்தோடு, குணாதிசயத்தோடு கூட தேவ சமூகத்துக்கு வர வேண்டியவர்களாக இருக்கும். இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22 தொடங்கி 24வது வசனம் முடிய அந்த பகுதி சொல்லுகிறது, சகோதரனோடு கூட ஒப்புரவாகி வர வேண்டும் என்பதாக. அநேக விதமாய் அந்த நேரத்தில் அநேக விதமான கருத்து முரண்பாடுகள், ஒத்து போகாத தன்மைகள், இப்பேற்பட்டதான காரியங்கள் நம்மிடையிலே ஏற்பட வாய்ப்புண்டு. அது தவறு கிடையாது. ஆனாலும் தேவ சமூகத்திலே தேவனை ஆராதிக்க வரும் பொழுது இப்பேற்பட்டதான கசப்புகளோடு, வைராக்கியங்களோடு கூட, அல்லது வேற்றுமைகளோடு கூட, அல்லது அவருடைய முகத்தை பார்க்கவே இஷ்டம் இல்லை, அவளோடு கூட சேர்ந்து ஆராதிக்கவே எனக்கு பிடிக்கிறதில்லை என்று சொல்லுகிறதான அந்த சுபாவத்தோடு கூட நாங்கள் தேவ சமூகத்திலே வருவோம் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் வராமலே இருக்கலாம். புரியும் என்று நான் நம்புகிறேன். வசனத்தை வாசிப்போம், அப்பொழுது இன்னும் தெளிவாய் புரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம் தொடங்கி 24வது வசனம் முடிய. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ படிப்பினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவுண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில். மற்றவர்களை குறித்து சொல்லப்படவில்லை, அது காணிக்கை செலுத்த வருகிற உங்களை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகையால் நீ படிப்பீடத்தினிடத்தில் உன்னுடைய காணிக்கையை, உன்னுடைய தசம பாகத்தை அல்லது உன்னுடைய முதற்கனியை அல்லது நீ கர்த்தருக்கென்று கொண்டு வந்ததான ஒரு பொருளை உன்னுடைய ஊழியக்காரனிடத்திலே கொடுத்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல நீ வரும் பொழுது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால். அப்படி கொடுக்க வரும் பொழுது, நீங்க நினைவு கூறும் பொழுது, உங்களுக்கு அந்த நினைவு வந்தால், ஐயோ இந்த சகோதரிக்கும் எனக்கும் ஒரு நல்ல உறவு இல்லையே, அவர்கள் நான் காயப்படுத்திருக்கிறேனே, வேதனைப்படுத்திருக்கிறேனே, அவமானப்படுத்திருக்கிறேனே, துக்கப்படுத்திருக்கிறேனே, அவர்களை குறித்து இழிவாய் பேசியிருக்கிறேனே, அந்த சகோதரனை நான் தூற்றி இருக்கிறேனே, அந்த சகோதரனுடைய சமாதானத்தை கெடுத்திருக்கிறேனே, அந்த சகோதரனுக்கு விரோதமாய் நான் அநேகரிடத்தில் அநேக காரியங்களை பொய்யாய் அவதூறாய் சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி தவறுகளை நாங்கள் நினைவு கூறும் பொழுது, நாங்கள் வேதம் சொல்லுகிறது, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தி. அல்லேலூயா. புரிகிறதா? அப்படி ஒப்புரவாகாதபடி, உன் சகோதரனோடு கூட உறவை சரி செய்து கொள்ளாதபடி, உன் சகோதரனோடு கூட இருக்கிறதான அந்த கசப்பை, அந்த வைராக்கியத்தை, அந்த எரிச்சலை, அந்த கோபத்தை எல்லாவற்றையும் அவனிடத்தில் சொல்லி, பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, அல்லது அவருடைய பேரை சொல்லி, மேரி, மார்கரெட், ஏஞ்சல், யாரா இருக்கட்டும், ஜோசப், பிரான்சிஸ் அல்லது டேனியல், யாரா இருக்கட்டும், அவருடைய பேரை சொல்லி தயவாய் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசியிருக்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் கசந்திருக்கிறேன், உங்களுடைய பெயரை நான் கெடுத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட ஒப்புரவாகி வந்து
காணிக்கை செலுத்தும்படியாய் ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். நானும் கூட தீர்மானித்திருக்கிறேன். எனக்கு தெரியும், ஆடுகளை குறித்து எனக்கு தெரியும். அந்த கசப்பு வைராக்கியங்களோடு கூட யாராகிலும் சபை ஆரம்பித்த பிறகு வந்து காணிக்கைகளை செலுத்த வந்தால் வருகிறவர்களுக்கு ஜெபிப்பேன், ஆனால் அந்த காணிக்கைகளை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் அந்த காணிக்கை, நீங்க கொடுக்கிறதான காணிக்கை எனக்கல்ல, கர்த்தருக்கு. அந்த கர்த்தரே உங்கள் காணிக்கையை நிராகரிக்கும் பொழுது, அந்த காணிக்கையை நான் வாங்கி வைக்கும் பொழுது, அந்த காணிக்கை அது சாபமுள்ளதாய் மாறுகிறது. அது நீங்க எவ்வளவு பெரிய விலையேற பெற்ற விலை உயர்ந்த பொருட்களாய் இருக்கட்டும், தங்கத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் ஜெபித்து நான் அதை மறுபடியும் உங்களிடத்திலேயே கொடுத்து அனுப்பிவிடுவேன். எனவே என்னை கேட்கிற என் சபை மக்களே, இப்பேற்பட்ட கசப்பு வைராக்கிய சுபாவங்களோடு கூட என்னுடைய சபையில, தேவன் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த சபையில நீங்கள் ஆராதிக்க வந்து காணிக்கை செலுத்த வருவீர்களானால், இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பேற்பட்டதான ஒப்புரவாகுதல் இல்லாதபடி காணிக்கை கொண்டு வந்தால் ஜெபிப்பேன், ஆனால் உங்கள் காணிக்கையை அங்கீகரிக்க மாட்டேன். கோபித்தாலும் சரி, கோபிக்காவிட்டாலும் சரி, நான் ஊழியம் செய்கிறது தேவனுக்கு. எனக்கும் உங்களுக்கும் தான் சபை தேவையை ஒழிய சபைக்கு நீங்களோ நானோ தேவையில்லை. ஏனென்றால் சபை கர்த்தருடையது, நானும் நீங்களும் கர்த்தருடையவர்கள். எனவே கர்த்தரை ஆராதிக்க வரும் பொழுது அதற்கு ஏற்ற பிரகாரமாய் நானும் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு தான் வேலை, நீங்கள் வேலை செய்கிற ஸ்தானத்திலே உங்களுக்கு தான் வேலை. வேலைத்தலத்திற்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு சம்பளம் உண்டு. அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் இன்னொருவரை எடுத்து அந்த வேலைக்கு அமர்த்துவார்கள். ஒரு சாதாரண வேலைத்தலத்திற்கே இப்படி என்று சொன்னால், தேவாதி தேவனை ஆராதிக்கிறதான தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவன் எதிர்பார்க்கிற விதமாய், நம்முடைய எஜமான் எதிர்பார்க்கிற விதமாய், கர்த்தர் எதிர்பார்க்கிற விதமாய் வந்து ஆராதிக்க வந்தாலே ஒழிய, இல்லை என்று சொன்னால் ஆராதிக்கிறதுக்கு தேவையில்லை. ஏனென்றால் சபை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சபை கர்த்தருடையது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். எனவே அவரை ஆராதிக்க வருகிற நானும் நீங்களும் சுபாவத்திலும் சரி, செய்கைகளிலும் சரி, எல்லாவற்றிலும் தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் இருக்க வேண்டும். அப்படியானால் இரண்டாவதாய் ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரனோடு கூட ஒப்புரவாகி வர வேண்டும். முதலாவது தாழ்மையோடு நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். பெருமை பாராட்டவோ நம்மை குறித்து மற்றவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காகவோ சபைக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனை அங்கீகரிக்க வேண்டும், தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதான எண்ணத்தோடு கூட வர வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு நான் செலுத்துகிறதான காணிக்கையை தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானால், தேவன் அதை அந்த காணிக்கையை அங்கீகரித்து என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், என் சகோதரனோடு கூட என் சகோதரியோடு கூட ஒப்புரவாகி வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த காணிக்கை கர்த்தருக்கு தேவையில்லை. மூன்றாவதாக எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் வர வேண்டும். கடமைக்காகவோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆயிற்று போகவில்லை என்று சொன்னால் என் குடும்பத்தார் கேட்பார்கள், என்னுடைய சபை கேட்கும், என்று ஊழியக்காரன் கேட்பான் என்று சொல்லி அந்த அந்த இடத்தை நிரப்புகிறதுக்காக வர வேண்டிய அவசியமே கிடையாது. சபைக்கு வரும் பொழுது தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் வர வேண்டும் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். எப்படி? பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. யாருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி. நமக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி அல்ல. நமக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டுமானால் வேண்டிய இடத்துக்கு போய் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏராளமான இடங்கள் உண்டு. ஆடி பாடி கூத்தடிச்சு கும்மாளம் போட்டு பேர்படுத்த ஆராதனைகள் செய்வதற்கு அநேக இடங்கள் உண்டு. அதனால்தான்
கர்த்தர் தன்னுடைய கோபத்தின் நிமித்தமாய் சபைகளை மூடி வைத்திருக்கிறார். சபைகள் பரிசுத்தமாக வேண்டும், சபை மக்கள் பரிசுத்தமாக வேண்டும். சபை நடத்துகிற நானும் என்னை போன்ற ஊழியர்களும் தங்களை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொண்டு தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் சில வாரங்களை மாதங்களை நமக்கு பூட்டி வைத்திருந்திருக்கிறார். கர்த்தர் கிருபையாய் சபையை திறக்கும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற விதமாய் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு நாம் நமக்கு கொடுத்த கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையை போக்கடிக்க கூடாது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், இது அசைந்து போகிறதான ராஜ்யம். நம்முடைய அரசாங்கம் இன்னும் சில வருஷங்களிலே மாறி போகும். இன்னும் ஒரு புதிய அரசாங்கம் வரும். அவர்களும் 5 வருஷமோ 10 வருஷமோ இருந்து விட்டு அந்த அரசாங்கம் மாறி போகும். உலகத்தில் எல்லா ராஜ்யங்களும் மாறுகிறது, எல்லா விதமான சட்ட திட்டங்களும் மாறுகிறது, எல்லா விதமான சூழ்நிலைகளும் மாறுகிறது, சூழல்களும் மாறுகிறது, எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனும் தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் இதுவரையும் மாறாமல் இருக்கிறது, இனியும் மாறாது. அப்பேற்பட்டதான தேவனை ஆராதிக்கிற நானும் நீயும் தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நம்முடைய பெருமைகளை காண்பிக்கவோ அல்லது நமக்கு இயலும் என்றதான காரியங்களை காண்பிக்கவோ அல்ல, தேவ சமூகத்தில் பயத்தோடும் தேவ பக்தியோடும் கூட வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைதான் கர்த்தர் 3ஆவதாய் நமக்கு போதிக்கிறார். தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் கூட நாங்கள் வர வேண்டும். தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாக, நமக்கு பிரியமான ஆராதனை அல்ல. அவரு வர்ஷிப் பண்ணா சரியில்லை, அவரு வர்ஷிப் பண்ணா சரியில்லை, அவங்க பாடினா சரியில்லை, இவங்க பாடினா சரியில்லை, அவரு பிரசங்கம் பண்ணா சரியில்லை, இவங்க பிரசங்கம் பண்ணா சரியில்லை. ஒவ்வொருத்தருக்கும் மார்க்ஸ் போடுகிறதற்காய் உன்னை நாங்க ஜட்ஜ் பண்ணுகிறதற்காய் சபையில் உன்னை நாங்கள் சபையில சேர வரவில்லை. மாறாய் தேவனுக்கு முன்பதாய் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியாய் தான் என்னையும் உன்னையும் கர்த்தர் சபை கலைக்கிறார். இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்தது, இன்னைக்கு அவருடைய ட்ரெஸ் நல்லா இருந்தது, இன்னைக்கு பாடின பாட்டு நல்லா இருந்தது. அதை பார்க்கிறதுக்கும் அதற்கு மார்க்ஸ் போடுவதற்கும் நாங்கள் சபைக்கு வரவில்லை. நான் ஆராதிக்கிற ஆராதனை, நான் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி பக்தியோடு கூட தேவனை நமஸ்கரிக்கிறதான நமஸ்காரம் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அந்த பரலோகத்தின் சிங்காசனத்திற்கு போய் எட்டி இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும் ஒழிய என்னுடைய குரல் வளத்தையோ அல்லது என்னுடைய அதுவல்ல. பயபக்தியோடு கூட நடுக்கத்தோடு கூட தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்க வர வேண்டும். 4ஆவதாக உபாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 16:17 தேவனுக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும். முதலாவது நான் சொன்னேன், காணிக்கை கொண்டு வரும் பொழுது அந்த காணிக்கை அங்கீகரிக்கும்படியாக உன்னுடைய சகோதரனோடு கூட உனக்கு ஒரு கசப்பு வைராக்கியம் கோபம் இருந்தால் அதை வைத்துவிட்டு அவனோடு கூட ஒப்புரவாகி விட்டு வந்து தேவனுக்கு காணிக்கை செலுத்தி, அது ஒன்று. ஆனால் இன்னும் ஒன்று, நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது தேவனுக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும். உபாகமம் 16வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் கர்த்தராகிய உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன். ஆலயத்துக்கு வரும் பொழுது பிரசங்கின் புத்தகத்திலும் நாங்கள் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு போகும் பொழுது வெறுங்கையோடு கூட போகக்கூடாது என்று சொல்லி. என்னுடைய திருச்சபையிலே அநேக வருஷங்களுக்கு முன்பதாய் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். எங்களோடு கூட ஆராதிக்கிற, நான் நேசிக்கிற ஒரு குடும்பம், ஒரு சகோதரி, அவர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். நான் எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த சாட்சியை நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். ஆராதனை முடித்து அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது நான் சொல்லியிருக்கிறேன், வரும் பொழுது கொடுக்க வேண்டும் என்பதற்காக கடையிலே வாங்கி கொண்டு வர வேண்டாம். வீட்டிலே இருக்கிறதை கொஞ்சமானாலும், ஒரு 5 கிராம் ஆனாலும் 10 கிராம் ஆனாலும் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கும்படிக்கு வீட்டிலிருந்து தேவ சமூகத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொண்டு வர வேண்டும். அப்ப கொண்டு வரும் பொழுது பாத்திர
பார்த்துருக்கிறாங்க. அன்னைக்கு தேவையான அரிசி மட்டும்தான் அவங்களுடைய பக்கெட்ல இருந்திருக்கு. அந்த நேரத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே, ஆலயத்துக்கு போகும்பொழுது வெறுங்கையோடு கூட போக முடியாது, இதோ இவ்வளவுதான் இருக்குது, இதோ இந்த அரிசியை நான் ஆலயத்துக்கு கொண்டு போகிறேன், எனக்கு இந்த பக்கெட் நிறையும்படிக்கு, நிறைஞ்சு மீதமா இருக்கும்படிக்கு நீர் எனக்கு அரிசி தர வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வாளியில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு காணிக்கையை கொண்டு வந்து கொடுத்து அதை நான் அங்கீகரித்து ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பிவிட்டாச்சு. ஆராதனை முடிந்து போகும் பொழுது ஆலயத்துக்குள் வைத்தே போன் வருது. அந்த சகோதரி அவங்க போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அவங்களோட கூட வேலை செய்கிறவர்கள் அவருடைய சிநேகிதி, இப்படி ட்ரெயினில் கொஞ்சம் பொருட்கள் போட்டிருக்கிறேன், அதை எடுத்துக்கிடுங்க அப்படி. அப்போ ஆராதனை முடிச்ச பிறகு சகோதரன் சொல்லியிருக்கிறாங்க, வா கொஞ்சம் திங்ஸ் வந்துருக்குதான், சோ அண்ட் சோ போட்டிருக்கிறாங்க, போய் எடுத்துட்டு வந்து. பிரதரும் போயிட்டு எடுத்துட்டு வந்துருக்கிறாங்க. எடுத்துட்டு வந்த பிறகு அதில் அனுப்பியிருந்ததான பொருட்களிலே அரிசியும் ஒன்று. அந்த அரிசியை அவங்க அந்த பேகை பிரித்து வாளியில கொட்டியிருக்காங்க. அரிசி இந்த பக்கெட்ல கொட்டின பிறகு அந்த பக்கெட்டை நிரம்பி மீதமாய் இருந்திருக்கிறது. இருந்த அரிசியை தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது நிமித்தமாய், தேவனிடத்தில் கேட்டது நிமித்தமாய் அந்த பக்கெட் மாத்திரமல்ல, இன்னும் தேவையான அநேக பொருட்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் இதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். இதுதான் உங்க பண்டக சாலை, இதுதான் உங்களுடைய ஸ்டோர். இங்க கொண்டு வந்து வச்சீங்கன்னு சொன்னா பஞ்ச காலத்துல அந்த பண்டக சாலையிலிருந்து யோசேப்பு வந்ததான எல்லா ஜனங்களுக்கும், அநேக தேசங்களுக்கும், அநேக ராஜ்யங்களை சேர்ந்தவர்களுக்கும் அவன் அள்ளி அள்ளி கொடுத்து அந்த 7 வருஷங்கள் பஞ்சகாலம் முடியும் வரையும் அவரை ஆசீர்வதித்து அவரை போஷித்தது போல என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு உண்மையாயிருக்கும் பொழுது, தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது வெறுங்கையோடு கூட வராமல் தேவன் அங்கீகரிக்கும்படியாய் முதல் சொன்னதான 3 காரியங்களையும் செய்து இந்த 4வது காரியத்தை தேவனுக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்து பாருங்கள், தேவன் எப்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாட்களில் ஆண்டவர் நேர்த்தியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். அநேக ஊழியர்களுக்கு, அநேக இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். என்னிடத்தில் இருந்து கிடையாது, கொடுக்கும்படியாய் செய்யும்படியாய் கேட்டேன், அநேக உதவி செய்தார். அதை கொண்டு இல்லாத அநேகருக்கும் தேவைப்படுகிற ஊழியர்களுக்கும் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆன பொழுது ஆண்டவர் நிறைய கொடுக்கிறார், தாராளமாய் கொடுக்கிறார், ஏராளமாய் கொடுக்கிறார் சொல்லி 3 5 நேரம் சாப்பிட்டு நாங்கள் திருப்தியாக இருக்கவில்லை. மாறாய் தேவநாம மகிமைப்படும்படியாக மாத்திரம் சொல்லுகிறேன். உபவாசத்தோடு கூட இந்த நாட்களை கழிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒரே நேர சாப்பாடு மட்டும்தான், ஒரே நேர சாப்பாடு. கர்த்தர் புஷ்டியாய், பலனாய், பருமனாய் வைத்திருக்கிறார். இந்த நாளிலே காலையிலே இன்னும் ஒரு ஊழியக்காரரை பார்க்கும்படியா நான் கடந்து சென்றேன். கடந்து போன பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்னா, பாஸ்டர் உங்க முகத்துல ஏதோ ஒரு பிரகாசம் இருக்குது, ஒரு ஒரு வித்தியாசம் தெரியுது, பிரைட்டா இருக்கிறீங்க. நான் அவரோட சொன்னது, பாஸ்டர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண கூட இல்லை, காலையிலே எழும்பி சில காரியங்கள் வேலைகள் இருந்தது நிமித்தமாய் அப்படியே கிளம்பினேன், ஜெபம் பண்ண கூட கிடையாது. அதான் சொன்னார், நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இருக்கிறது என்று சொன்னார். தேவநாம மகிமைப்பட முடியாது சொன்னார். நாங்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, தேவன் எதிர்பார்க்கிற விதமாய் நாம் நீங்கள் நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய். உலகத்தில் பிசாசும் ஆசீர்வதிக்கும், இந்த பக்கம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் யாரிடத்திலிருந்து வருகிறது, அந்த ஆசீர்வாதம் எப்பேற்பட்டது என்பதை குறித்தும் நாங்கள் நிதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து நான் பேசவில்லை. தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது 4வது தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து காணிக்கையோடு கூட நாங்கள் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். 5வதாக லேவியராகமம் 23வது அதிகாரம் 3வது 4வது 7வது வசனங்கள். லேவியராகமம் 23வது அதிகாரம் 3வது 4வது 7வது வசனங்கள். அந்த வசனத்தின்படி நாம் ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது
பரிசுத்தத்தோடு கூட வர வேண்டும் என்பதாய் வேதம் வலியுறுத்துகிறது. பரிசுத்தத்தோடு கூட, அதாவது குளிச்சு மேக்கப் போட்டு சென்ட் போட்டு புது ட்ரெஸ் போட்டு அதை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. உள்ளான பரிசுத்தம், சிந்தையிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், கேட்கிறதிலே பரிசுத்தம், பேசுகிறதிலே பரிசுத்தம், இருதயத்திலே பரிசுத்தம், சரீரத்திலே பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதாய், தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்பதாய் வேதம் சொல்கிறது. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாம யாருமே இருக்கக்கூடாது. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். நமக்கு வாரத்தின் முதல் நாள். மலேசியா தேசத்திலே சில பிராந்தியங்களிலே சனிக்கிழமை தான் அவர்கள் ஓய்வு நாள். ஏன்னு சொன்னா சனிக்கிழமை தான் அவங்களுக்கு லீவ். சில பகுதிகளிலே வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை அவர்கள் ஆராதிக்கிறார்கள். சில இடங்களிலே சனிக்கிழமை ஆராதிக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலும் அநேக தேசங்களிலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறார்கள். அது எது என்று சொல்லி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 7வது நாள் அல்லது இந்த ஒரு நாள், வாரத்தில் 6 நாள் வேலை செய்யலாம். 7வது நாள் அது கர்த்தருக்குரியது. அது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. சபை கூடுதலான ஓய்வு நாள். அதிலே ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமையாயிருக்கட்டும், சனிக்கிழமையாயிருக்கட்டும், வெள்ளிக்கிழமையாயிருக்கட்டும், அல்லது ஏனைய 4 நாட்களாயிருக்கட்டும், திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், எந்த நாளாயிருக்கட்டும், எந்த நாளை கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களோ அந்த நாள் முழு நாளும் கர்த்தருடையது. அதிலே ஒரு வேளையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. நம்முடைய வீட்டிலே தேவ சமூகத்திலே குடும்பமாய் அமர்ந்திருந்து உறவுகளோடு கூட சேர்ந்து அல்லது சபையோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதித்து தேவனை நமஸ்கரித்து தேவன் கடந்த 6 நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ததான எல்லா விதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்தி அவர் செய்த நன்மைகளை மற்றவர்களோடு கூட பேசுகிறதான நாள் தான் இது 7வது நாள். 4வது வசனம், சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகையாவன. அது ஒரு நாள், இந்த ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பண்டிகை. சிலருக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகை வரும், அல்லது ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு நாள் பண்டிகை வரும். ஆனால் எனக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்டிகை. மாதத்தில் 52 நாட்கள் எனக்கு பண்டிகை உண்டு. அது இல்லாதபடி எப்பெல்லாம் சபையில கூடுகிறோனோ, எப்பெல்லாம் தேவனுக்கு ஒரு ஆராதனை நடத்துகிறதோ, எப்பெல்லாம் தேவனுடைய சபையில நான் கூடி வருகிறோம், அன்றெல்லாம் எனக்கு ஒரு பண்டிகை. அவ்வளவு குதூகலம், அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம். ஏன்? தேவனையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உறவுகளையும் சந்திக்கிறதான நாள். உங்கள் எத்தனை பேருக்கு அப்படி ஞாயிற்றுக்கிழமையா அந்த சிஸ்டரை பார்க்கணும், அந்த பிரதரை பார்க்கணும், அந்த ஊழியக்காரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வரும்? அப்படின்னா தயவு செய்து சொல்லுகிறேன், வராது, பிரயோஜனம் கிடையாது. நோ யூஸ். உண்மையா தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் பரிசுத்தத்தோடு கூட, பரிசுத்த சிந்தையோடு, பரிசுத்த இருதயத்தோட, பரிசுத்த உறவுகளை நான் பார்க்க போகிறேன் என்பதான அந்த சந்தோஷத்தோடு கூட நாங்கள் தேவ சமூகத்திலே பண்டிகை கொண்டாட, தேவனை ஆர்ப்பரித்து ஆராதித்து மகிமைப்படுத்த தேவ சமூகத்தில் வர வேண்டும். 7வது விஷயம், முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்த சபை கூடுதல். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் நம்முடைய தேவனுக்கு ஆராதிக்கிறதான பரிசுத்த சபை கூடுதல். எத்தனை பேர் வாரீங்க? 1ஆம் தேதி ஆராதனை 2-3 குடும்பம் மட்டும்தான் வராங்க. மிச்சவங்களாம் அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் இன்னும் கீழ்ப்படியவில்லை. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும், ஒவ்வொரு நாளின் முதல் மணி நேரமும் என் ஆண்டவருக்குரியது. யாரும் திருட முடியாது, யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம், எண்ணாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 18வது 25வது வசனங்கள் எல்லாம் இதைதான் சொல்லுகிறது. முதலாம் நாள் 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதல், ஒரு வேளையும் செய்யக்கூடாது என்பதான். இந்த வசனங்களை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 16வது வசனம், எண்ணாகமம் 28வது அதிகாரம் 18வது 25வது வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது. முதலாம் நாளும் 7வது நாளும் அது
தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற நாள். அதிலே நம்முடைய சொந்த வேலை, உடுப்பு தைக்க, உடுப்பு துவைக்க, உடுப்பு அயன் பண்ண எதுவுமே செய்ய முடியாது. உடனே நீங்க சொல்லுங்க அது கிருபை பிரமாணம், இது என்னது, அது நியாய பிரமாணம், இது கிருபை பிரமாணம். கிருபை பிரமாணம் அதை காட்டிலும் மோசமானது. ஆலயத்திலேயே இருக்கிற நாம் எங்கேயுமே போக முடியாது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆறாவதாக 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனம் 24வது வசனம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனமும் 24வது வசனம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு நான் வரும் பொழுது பொருத்தனையோடு கூட வர வேண்டும். காணிக்கை மாத்திரமல்ல, உறவுகளோடு கூட, உறவுகளை சரி செய்து கொள்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்தத்தோடு கூட மாத்திரமல்ல, தாழ்மையோடு கூட மாத்திரமல்ல, அதனோடு கூட பொருத்தனையோடு கூட வரணும். என்ன பொருத்தனை? ஆண்டவரே, இந்த நாளிலே நீ என்னோடு கூட பேசுவீர். கண்டிப்பா, நிச்சயமா, உறுதியாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுவீர். அப்படி இடைப்பட்டு எனக்கு சொல்லுகிற காரியம் எதுவானாலும் அதற்கு நான் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி நாங்கள் ஒரு பொருத்தனையோடு கூட வர வேண்டும். வந்து தேவன் இந்த ஆலயத்திலே, இந்த பரிசுத்த பலிபீடத்திலிருந்து உங்களோடு கூட ஒரு காரியத்தின் மூலமாக இடைப்பட்டிருப்பார் என்று சொன்னார், உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொன்னார், உங்கள் இருதயத்திலே ஒரு பாரத்தை, ஒரு ஏக்கத்தை, ஒரு தவிப்பை போட்டிருப்பார் என்று சொன்னார், அதற்கு ஏற்ற பிரகாரமாய் நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும். 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, இந்த அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார் ஆண்டவரோடு கூட. 1 சாமுவேலுடைய புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் இருந்து அன்னாளை குறித்து, சாமுவேலை குறித்து நாங்கள் பார்க்க முடியும். சேனைகளின் கர்த்தாவே, தேவரே, உங்களுடைய அடியானின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அன்னாளுக்கு பிள்ளை கிடையாது. அன்னாளுக்கு பிள்ளை கிடையாது. அந்த பிள்ளை இல்லாமல் சிறுமைப்பட்ட பொழுது ஆண்டவரை சொல்லி, ஆண்டவரே, என் தயவாய் என்னை கண்ணோக்கி பார்த்து என்னுடைய சிறுமையை நினைத்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். பாருங்க, அவர் தெளிவாய் கேட்கிறார். நம்முடைய ஜெபமும் தெளிவாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, எதை கொடுத்தாலும் சரி, அது சரியில்லை. ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும், இதை கொடுத்தால் நான் இதை உமக்கு தருவேன் என்று சொல்லி தெளிவாய், திட்டமாய் நான் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் தேவ சுத்தத்தோடு கூட கேட்க வேண்டும். இவள் கேட்கிறாள், தனக்கு ஒரு பிள்ளை எதற்காக? யாருமே இல்லாத நாளிலே என்னை வச்சு பராமரிக்க, எனக்கு சாப்பாடு கொடுக்க, என்னை விசாரிக்க, அதற்காக அல்ல. எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அந்த பிள்ளை உமக்காய் வாழ்வான். உம்முடைய ஊழியத்துக்காய், உம்முடைய ராஜ்யத்துக்காய், உம்முடைய நித்தியத்துக்காய், உம்முடைய கனமான ஊழியத்தை செய்கிறவராய் உம்முடைய சமூகத்தில் இருப்பான் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதன்படி ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், ஒரு பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை கொடுத்த சில வருஷங்களிலே அந்த பிள்ளையை அன்னாள் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு விட்டார். பால் கொடுத்த தாய்மார்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் பிள்ளைகள் பால் குடிப்பார்கள் என்று சொல்லி. அந்த நாட்களில், அதாவது என்னுடைய நாட்களில் குறைந்தபட்சம் 5, 6, 7 வயசு வரை கூட பால் குடித்த பிள்ளைகள் உண்டு. ஆனால் இப்பொழுது 3 மாசத்திலே அம்மாட்ட கேட்டா பால் இல்லம்பாங்க. லக்டோஜன் வாங்கணும், லக்டோஜன் வாங்கணும், ஏதேதோ பால். அப்பேற்பட்டதான ஒரு நிலை. அந்த புள்ள ஒரு வருஷம் கூட பால் குடிச்சிருக்காது. ஆனால் அதற்கு முன்பதான காலங்கள் எத்தனையோ வருஷம், 1000 வருஷங்களுக்கு, எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பதாய் தான் அன்னாள் சாமுவேலுக்கு பால் கொடுக்கிறார். அப்ப என்னுடைய காலத்துல நான் 5 வயசு வரை குடிச்சிருந்த பால், சாமுவேலுடைய காலத்துல நான் நினைக்கிற மாதிரி அவன் 10 வயசாயிடும் வரைக்கும் பால் குடித்திருக்க வேண்டும்.
ஆனால் அப்படி நடக்கவில்லை. வசனத்தை வாட்சி பாருங்க. அடுத்த வசனம், அடுத்த வருஷம் இவள் பிள்ளை பெற்று அடுத்த வருஷமே எல்கானா வருஷந்தோறும் போகிறது போல ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படியாக போகிறான். அப்ப அண்ணால் சொல்றாங்க, அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தான். பிள்ளை இன்னும் பிள்ளையாய் இல்ல, சிறுவனாய் இல்ல, வாலிபனாய் இல்ல, மாறா எப்படி இருக்கிறான்? இன்னும் குழந்தையாயிருந்தான். குழந்தைனா எத்தனை? 3 வயசு, 4 வயசு, 5 வயசு. அந்த குழந்தையை எடுத்துட்டு போயிட்டு ஏலியின் இடத்துல கொடுத்து, ஐயா நான் ஜெபித்தேன், கர்த்தரின் சிறுமையை பார்த்தார், கர்த்தரனை ஆசீர்வதித்தார், நான் கேட்டதற்கென எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், அந்த பிள்ளையை பால் மறக்க பண்ணி இதோ கர்த்தருக்கு கொண்டு வந்திருக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும், கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாய் வளர்த்து கர்த்தருக்காய் பயன்படுத்தும் என்று சொல்லி அந்த பிள்ளையை அவன் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை பேர் இந்த சபையில் பிறந்த பிள்ளைகள் எத்தனையோ உண்டு. இந்த சபையிலே நான் பார்க்க வளர்ந்த பிள்ளைகள் எத்தனையோ உண்டு. எத்தனை பேர் உங்க பிள்ளைய ஊழியத்துக்கு கொடுத்திருக்கு? யோசிப்பாங்க. என் பிள்ளை வளர்ந்து இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை வளர்ந்து சயின்டிஸ்ட் ஆகணும், என் பிள்ளை வளர்ந்து டாக்டர் ஆகணும், என் பிள்ளை வளர்ந்து ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட் ஆகணும். இது என்ன அனித்தியமான? என் பிள்ளை வளர்ந்து ஒரு ஊழியக்காரனாக, தேசத்தை கலக்குகிறவனாய், தேசத்துக்கு சாட்சியாக, தேசத்திலே எலியாவை போல, எலிசாவை போல, ஒரு ஏசாயாவை போல, ஒரு யோவான் ஸ்நானகனை போல் அவன் மாறி இந்த தேசத்திலே கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனை தாய்மார், எத்தனை தகப்பன்மார் பொருத்தனையோடு கூட இதுவரையிலும் வந்திருக்கிறது. துக்ககரமான விஷயம். தேவநாமம் மகிமைப்படும்படியாக சொல்லி என்னுடைய 2 பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறேன், ஸ்கூலுக்கு போறாங்க. ஆனால் அவர்கள் படித்து அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும். அதற்காக தான் நான் கர்த்தருக்கு அவர்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். அவங்க வளர்ந்து அவங்க என்ன ஆவாங்க, என்ன செய்ய போறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தகப்பனாய் என்னுடைய பொருத்தனை என்ன? அவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய. ஒரு தாயாய் உங்களுடைய பொருத்தனை என்ன? என் பிள்ளை எப்படியாக இருக்க வேண்டும். ஒரு தகப்பனாய் உங்களுடைய பொருத்தனை என்ன? தேவனோடு கூட செய்ய, ஒரு பொருத்தனையோடு கூட வர வேண்டும். 7ஆவதாக இந்த நாளிலே கடைசியாக அப்போஸ்தலர் 20ஆவது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆவது அதிகாரம் 7வது வசனம். அப்பம் பிற்கும்படி கூடி வர வேண்டும். தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது பரிசுத்த பந்தி ஆசரிக்கிற அந்த எண்ணத்தோடு கூட வர வேண்டும். அப்பம் பிற்கும்படி வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார்? அப்பம் விட்டு வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்கிறார்? நடுராத்திரி வரை பிரசங்கம் பண்றாங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க? டைமை பார்க்கறது என்ன, நாற்காலியில நெளிகிறது என்ன, விசுக்கிறது என்ன, பக்கத்துல பார்க்கறது என்ன, அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, யாருமே போறதுக்கு மாதிரி பிளான் இல்லையோ அப்படின்ற மாதிரி பார்க்கறது என்ன. இதுதான் இன்றைய ஆராதனை நிலை. இன்னைக்கு எல்லாமே டைம், எல்லாத்துக்கும் அரட்டை அடிக்கிறதுக்கு, வீணான பேச்சு பேசுறதுக்கு, ஒரு ஆளை கெடுக்கிறதுக்கு நமக்கு டைமே கிடையாது. எந்த டைம்னாலும் நாம் ரெடியாக தான். ஆனால் தேவ சமூகத்தில் வரும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, வாரத்தின் முதல் நாள் தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது எல்லாம் பிளான் பண்ணிட்டு பாருங்க. 7:30 மணிக்கு போனோம், 9 மணிக்கு முடியும், முடிஞ்சு அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், அங்கே போகணும், அந்த நாள் முடிஞ்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது
ஏழாவது நாளிலே, கர்த்தருடைய நாளிலே உன்னுடைய சொந்த வேலைகள் எதையுமே நீ செய்யக்கூடாது. அங்கேயே நீ பிழைச்சிருக்க. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் சபையை ஆரம்பித்து மறுபடியும் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி நாங்கள் சபைக்கு வரும் பொழுது நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். இந்த வார்த்தைகளின்படி தேவனை ஆராதிக்க நீங்கள் வர வேண்டும் என்று நான் கண்டிப்பாய் எதிர்பார்க்கிறேன். அப்படி இல்லை என்று சொன்னால் இதில் நான் சொன்னதான சில காரியங்களை தேவநாமம் மகிமைப்படும்படிக்கு நான் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதை பார்த்து யாருமே என்னோடு கூட மனஸ்தாபப்படக்கூடாது. ஏன் என்று சொன்னால் நான் வேலை செய்கிறது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், உங்களுக்கு கிடையாது. தேவன் என்னை உங்களுக்காக ஊழியக்காரர் நியமித்திருக்கிறார். எதற்கு? உங்களை பரலோகத்துக்கு நேராய் நடத்துகிறது. உங்க வீட்டுக்கு வேலைக்காரனாய் கிடையாது. உங்களுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிறதற்காய் கிடையாது. உங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காய் கிடையாது. உங்களுடைய தவறுதல்கள், உங்களுடைய மீறுதல்களை சுட்டி காட்டி என் ஆண்டவர் வெளிப்படும் பொழுது உங்களோடு கூட சேர்ந்து நானும் தேவ சமூகத்தில் நிற்கிறதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் தெளிவாய் பேசினார். வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளியின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொன்னார்? தேசத்தின் சிறையிருப்பை திருப்பேன் என்று சொன்னார். இத்தனை மாதங்களாய் தேசம் ஒடுக்கப்பட்டு அடைக்கப்பட்டு நெருக்கப்பட்டிருந்தது. இந்த நாளிலே ஜனங்கள் விடுதலையாய் போய் வருகிறதற்கு தேசம் திறக்கப்பட்டது. தேவநாம மகிமைப்பட்டு இதுவரையிலும் இந்த சபையிலே என் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை தான் கீழே விழுந்து அது வீணே போனது கிடையாது. ஆண்டவர் சொன்னதை செய்திருக்கிறார், இனியும் செய்வார், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே ஆண்டவர் மறுபடியுமாய் உங்களை ஆராதிக்க அழைத்து வரும் பொழுது தாழ்மையுடன் சகோதரரோடு கூட ஒப்புரவாகி தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் தேவனுக்கு காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு பரிசுத்தமாய் பொருத்தனையோடு கூட வந்து தேவ சமூகத்திலே தேவனுடைய பரிசுத்த பந்தியை ஆசரித்து ஆராதித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதிலே நான் மிகவும் உறுதியாக இருக்கிறேன், நம்பிக்கையோடு கூட இருக்கிறேன். தேவனும் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் 7வது மாதம் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்கள், மகிமையான காரியங்கள், ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? சர்வவல்லவன் எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான 6வது மாதத்தின் கடைசி நாளுக்காய், இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, உம்முடைய பரிசுத்த பீடத்திலே இருந்து மறுபடியும் பேச என் தேவன் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் கொடுத்ததை சொன்னதை இதோ உடைய ஜனங்கள் காதுகள் கேட்கும்படியாய், அவருடைய இருதயம் அறிந்து கொள்ளும் உணர்ந்து கொள்ளும்படியாய் நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, இதற்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறதும் நடக்காததும் உம்முடைய பிள்ளைகளுடைய வேலையாயிருக்கிறது. என் தேவன் எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்திருக்கிறேன். தேவரே, உடைய பிள்ளைகளை மாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன். ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரமான ஆண்டவரே நபர்களாய் கர்த்தர் அழைத்து வருகிறார். கிருபையின் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் நிறைவான ஆவியானவர் பிள்ளைகளை குறைவின்றி நடத்தும். சூழ்நிலைகள் மாறட்டும், வாழ்க்கை முறைகள் மாறட்டும், சுபாவங்கள் மாறட்டும், தேவனை பிரியப்படுத்தவர்களாய் மாறட்டும். துதிகனமாய் உமக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுடைய நாமத்தினாலே என் தேவனுடைய ஆலயத்திலிருந்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லா துதியும் கனமும் மகிமையும்
மக்களுக்கு மாத்திரம் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்களோடு கூட இருக்கிறார். ஷாலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.